ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் கத்தாப் அப்போது கலீஃபா. அங்குள்ள கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், உமரே நேரடியாக வர வேண்டும், எங்கள் ஜெருசலத்துக்கு அவரே வர வேண்டும், நாங்கள் அவரிடத்தில் சாவியை ஒப்படைக்கிறோம். போனார், சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் சர்ச்சை. அப்போது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. அங்கு உள்ள மத குருமார்கள் சொன்னார்கள் உமரை பார்த்து, உமரே நீங்கள் இங்கேயே தொழுது கொள்ளலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார்கள். உமர் சொன்னார், எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் இங்கே தொழுதலை என்னுடைய மதம் ஒன்றும் தடை செய்யவில்லை. ஆனால் ஒருவேளை நான் இங்கே தொழுதால் பிற்காலத்தில் வர்ற முஸ்லீம் சொல்லுவான், உமர் இங்கே தொழுதாரா, இது பள்ளிவாசல் தாண்டாமா, உமர் இங்கே தொழுதாரா, அது பள்ளிவாசல் தான், எங்கிட்ட திருப்பித்தான்னு கேட்பான், அதனால் தொழ மாட்டேன் என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு வெளியே சென்று அங்கே தொழுகை நடத்தினார். அந்த இடத்துல பள்ளிவாசல் கேட்டிருக்காங்க, உமர் மாஸ்க், அதுக்கு பேர் இப்பவும் இருக்கு. நான் சமீபத்தில் சில ஆண்டுகள் ஜெருசலத்துக்கு போயிருந்தேன், அதுக்கு பேர் உமர் மாஸ்க் இருக்கிறது, இப்பவும் இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு தூர நோக்கோடு என்றோ நடக்கப் போகிற ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு பிற சமயங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது என்பதை நாம் இஸ்லாம் எவ்வளவு குறியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.